ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். சில பேர் பஜ்ஜி மாவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் பஜ்ஜி மாவு குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ கடலை மாவு எடுத்துக்கும் போது நம்ம அளவாக மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கட்டி பெருங்காயம் தான் இருந்தது. ஸோ கட்டி பெருங்காயத்தை போட்டு நான் மிக்சிலேயே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம பெருங்காயத்தூள் இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா அது நல்ல வாசம் கொடுக்கும் பஜ்ஜிக்கு. ஸோ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நல்லா இன்னும் கலர் வேணும், மாவு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் பஜ்ஜி மாவு மாதிரி அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது காரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கட்டி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டி விடாமல், அதுவும் கரெக்டாக ரொம்ப தண்ணியாட்டு நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா சோடா போடுவாங்க, ஃபுட்டு போடுற குக்கிங் சோடா போடுவாங்க. அது நல்லா அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தண்ணி ரொம்ப நமக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது உடம்புக்கும் கெடுதல். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கடலை மாவு போட்டு நீங்கள் நார்மலாக ஒரு கன்சிஸ்டன்சி, மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இருகலாக இருக்காது. எது நீங்கள் பஜ்ஜி போண்டா எது போட்டாலுமே இருகலாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கட்டி விடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பஜ்ஜி மிளகாய் முழுசாகவே அப்படியே மாவில் டிப் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்னாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. ப்ளஸ் காரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்மளால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு காரமாக இருந்தது. அண்ட் தென் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வகையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மிளகா ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணி அதை எடுத்து வச்சிடணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிக்கும் போது அதோட காரம்லாம் போயிடும். ஸோ அந்த வாட்டரில் ட்ரைன் பண்ணும்போது காரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் என்ன மாதிரி. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி மிளகா நல்லா ஹாஃப் குக் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவில் நீங்கள் டிப் பண்ணி நீங்கள் செய்யலாம். அது காரம் இருக்காது. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, மிளகாய், புளி, உப்பெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்ச சட்னி இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. இதை நான் யூடியூப்பில் கூட நான் பார்க்கல. எனக்கு சடனாக தோணுச்சு, சரி அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி செஞ்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது ரோட்டுக்கடை தக்காளி சட்னி மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா அது ரொம்ப எனக்கு ஸ்பைஸியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி விதை மட்டும் எடுத்து பார்த்துடலாம், விதை எடுத்துகிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் நெய்பர்கிட்ட கேட்டால் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. இது வேக வச்சு நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு டிப் பண்ணி நீங்கள் பொரிக்கும்போது அதோட காரம் ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நான் புது கடாய் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது ஜஸ்ட் தாளிப்பு கரண்டியாட்ட. ஆனால் நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு இதில் சட்னியை நான் ஊற்றிட்டேன். அது என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. ஃபயர் வந்துருச்சு மேலே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு பவுலில் நீங்கள் சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஷேர் பண்ணேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃபாக கட் பண்ணது வந்து நான் பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இது கூட ஓரளவுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து சூடாக வந்து ஒரு டம்ளர் பிளாக் டீ வச்சு சைட் டிஷ் சட்னி வச்சு இனஃபான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.